வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 13வது மேட்சான எம்ஐ வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ஆர்ஆர் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டான கவுஹாத்தில தான் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக நீங்களும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் மேலே டீம் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம டைரக்டா பிட்ச் பார்த்தறோம். ஸோ கவுஹாத்தி பிட்சை பொறுத்த வரைக்கும் மற்ற பிட்சை மாதிரி அதிகமா யூஸ் பண்ண ஒரு பிட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுல வந்து பெருசா மேட்ச் வந்து நடத்துனது கிடையாது. ஸோ பிட்சோட வியூ பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து மழை பெஞ்சுது. ஸோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ரெயின், அதனால பிட்சோட பவுண்டரி லைன் போட்டோ கிடைக்கல. பட் அதில் கொடுத்துருந்தது பாத்தீங்கன்னா ஆஃப் சைட் எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் 61 மீட்டர் அண்ட் 70 மீட்டர்ல போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்ல வந்து 74 மீட்டர். ஸோ இதுதான் கவுஹாத்தியோட ஆஃப் சைட் லெக் சைட் ஸ்ட்ரைட்ல கொடுத்துருந்தது. பிட்சோட வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கங்க கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து மழை பெஞ்ச காரணத்தினால. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிவப்பு மண். உங்களுக்கே தெரியும், ரெட் சாயில் பிட்ச் அப்படின்னாலே ஃபாஸ்ட் போலருக்கு வந்து கொஞ்சம் இது இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நல்ல ஃபாஸ்ட் இருக்கும், அதே இது போல அப்படின்னா பவுன்ஸும் வந்து இருக்கும். ரெட் சாயில் பிட்ச்னா பிளாக் சாயில் பிட்ச்ங்கிறது வேற. ஸோ ரெட் சாயில் பிட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லாவே அட்வான்டேஜ் இருக்கும். அதோட புல்லோட தரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி காலத்துல வந்து ஈரப்பதம், லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபுல்லா இருக்கு. மேட்ச் நடக்குமானே கொஞ்சம் டவுட் பட்டோம். ஆனா எப்படியும் நடந்துட்டு மழை அந்த நேரத்துக்கு வரல. இதுக்கு நம்ம வந்து வெதரை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். அண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் ஜூம்பா ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு இ-காமர்ஸ் ஆப். நீங்க என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்க அதை வந்து வாங்கிக்க முடியும். உங்களுடைய ஏர்பட்டா இருந்தாலும் சரி, மவுஸா இருந்தாலும் சரி, எது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். நீங்க டாப் அப் பண்ணணும். ஸோ டாப் அப் பண்றதுல உங்களுக்கு வந்து கேம் விளையாடுறதுக்கான காயின்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க வந்து கேம்ஸ் விளையாண்டுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த சீசன்ல ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. போன வருஷமும் ரொம்ப நிறைய மேட்ச்லாம் இல்லை, 2 மேட்ச் ஆனாங்க. போன வருஷம் ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டிங் செகண்ட். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்ல ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் தான் வந்து போச்சு. இது பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து வரல. அண்ட் ஹை ஸ்கோர் ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா 128, லோ ஸ்கோர் சிஎஸ்கே ரெண்டுமே 150 தான் வந்தது. அண்ட் லாஸ்டா நடந்த மேட்சோட ரிசல்ட் லாஸ்ட் இயர் இந்த இயர் ரெண்டு இதுமே நான் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 2025ல இந்த பிட்ச்ல 2 மேட்ச் ஆனாங்க. அதோட ரிசல்ட் இருக்கு. ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் தான் வந்தது. ஒரு 150 பிளஸ் வந்தது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180 பிளஸ் வந்து ஸ்கோர் வந்தது. ஃபாஸ்ட் ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா தான் விக்கெட் எடுத்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டோட டாமினன்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அண்ட் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து ஒரு 2 டைம் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து ரொம்ப லோ ஸ்கோருக்கு போன காரணம் பிட்சோட வெதர் தான் வந்து ரொம்ப இதாக பண்ணிச்சு. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் நீங்க பார்த்துக்கலாம். ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலா நமக்கு வந்து 31 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 16 மேட்ச் வந்து எம்ஐ வின் பண்ணியிருக்காங்க, 14 மேட்ச் வந்து ஆர்ஆர். பெரிய வித்தியாசங்கள் இல்லை. 14 மேட்ச் தோத்துருக்காங்க, இவங்க 16. 217 ஹை ஸ்கோர், 212 ஹை ஸ்கோர், 92 லோ ஸ்கோர், 90 லோ ஸ்கோர். எல்லாமே பார்க்கும்போது ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர், வின்னிங் எல்லாம் பார்க்கும்போது எம்ஐ டீம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. கம்பேர் டு ஆர்ஆர் ரொம்ப கேவலமா ஆடல, டஃப் ஃபைட் கொடுத்து ஆடி இருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து டைரக்டா போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 டீமோட பாசிபிளான்னு பார்த்தோம் அப்படின்னா லிக்லடன், ரோஹித் சர்மா, சூர்யா, திலக்கு, ஹர்திக்கு. திலக்கு கொஞ்சம் முன்னாடி கூட வரலாம், நமந்தீரி, ரூதர்ஃபோர்டு, சாண்டரு, போச்சு, கட்டு, தப்பூர், தீபக் சகாரி அண்ட் பும்ரா. ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் ஏதோ உடம்பு சரியில்லைனாங்க, அது சரியா இருக்கும். இன்ஜுரி, பெரிய இன்ஜுரி அந்த மாதிரிலாம் சொல்ல, சும்மா ஃபீவர் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதே போல ஜாய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஜூரலி, ரியன்பரா, ஹிட்மயர், பெரேரா, ஜடேஜா, ஆர்ச்சர், பர்கர், தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, பிஷ்னாய். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பிளேயர் பிளஸ் இம்பாக்ட் பிளேயர் இவங்க தான் ஆடுவாங்கன்னு நினைச்சு நம்ம வந்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர் டீமோட பேட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 7 ஆப்ஷன் 1 2 3 4 5 6 7. ஜடேஜாவையும் அவங்க பேட்ஸ்மேனா கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான பேட்ஸ்மேன். அதில் குறிப்பா இந்த 2 ஓப்பனர்ஸ் ரொம்ப நம்ம முக்கியமா பார்க்கணும். காரணம் என்ன, இவங்க 2 பேரும் வந்து ஆடும்போது பவுல் பண்றது யார் பவுல் பண்ணுவா? கண்டிப்பா வந்து
தீபக் சகாரும் ஷதுல் தக்கூர் தான் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பும்ரா ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் 4-5 ஓவர் கூட வரலாம். ஆனா அந்த 4 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் நின்னாலே 6 ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30+2 போறது கூட வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஏன்னா 2 பேருமே அப்படிதான் ஆடுறாங்க. வந்தா வருது போனா போகுதுன்னு சொல்லி ஆடுறாங்க. மேபி அவங்க 100 கூட அடிக்கலாம் சொல்ல முடியாது. பட் டக் அவுட்லயும் போகலாம். அந்த மாதிரி தான் செம்ம அதிரடியா விளையாடுறாங்க. ஸோ பும்ரா வந்தா மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அடுத்தது வந்து ஜூரல் வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமான டீமா இருந்தாலும் அவர் பேட்ல இருந்து ஒரு 25 ரன்ங்கிறது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ரன்னா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ஜூரல் வந்து இந்த ஒரு 25 ரன் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட் இதெல்லாம் கடந்து. அதே போலதான் ரியன் பராக் பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு 30+2 வரைக்கும் நீங்க வந்து ரியன் பராக் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஹெட்மேயர் உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபினிஷர் ரோல் தான் வகிப்பாரு. ஸோ நிறைய பால் கிடைக்கிறது ஒரு கஷ்டம். திடீர்னு மேட்ச் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்லைன்னா டப்பு விக்கெட் போகும்போது அவர் விக்கெட்டு சேர்ந்தாப்புல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் ஹெட்மேயர் கிட்ட இருந்து நீங்க வந்து ஒரு 25+ வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். பெருசா நம்ம ஆர்ஆர் ஆடி கொடுத்து இந்த ஐபிஎல் ஆடி அப்படிலாம் நம்ம பார்த்தல. மற்ற டொமஸ்டிக்லாம் நல்லாவே ஆடுறாரு. ஸோ ஒரு 20 ரன் வரைக்கும் வேணா நம்ம வந்து அதிகபட்சம் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜடேஜா கிட்ட இருந்து அப்படிதான் ஒரு 15 ரன் பிளஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நீங்க எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ரிக்லட்டன், ரோஹித் சர்மா 2 பேரும் பார்க்கும்போது சம ஹிட்டர்ஸ். அங்க எப்படி அதிரடியோ இங்கே அது போல அதிரடி. ஆனா ரோஹித் சர்மாட்ட ஒரு மைனஸ் என்னன்னா லெஃப்ட் பால் போடக்கூடிய ஃபாஸ்ட் போலர்ட்ட கொஞ்சம் விக்கெட் விடுவார், நிறைய விட்டுருக்காரு. ஆனா லாஸ்ட் மேட்ச் நட்டு பால்ல விடுவாரான்னு பார்த்தேன். பட் அது வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பர்கர் இருக்காரு. ஸோ பர்கர் வர்சஸ் ரோஹித் சர்மா ஒரு காம்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி அந்த காரணத்தினால இன்னைக்கு ரோஹித் சர்மா அதிகபட்சமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன்னுக்கு மேல தாண்ட மாட்டார் நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் ரிக்லட்டன் ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாலும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஒரு 30+ ரன்னுக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சூர்யா சொல்லவே வேணாம், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு இது வரும் அவருக்கு. ஸோ ஒரு 40+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். திலக்கு கிட்ட இருந்தும் நம்ம குறையாம எல்லா மேட்சுமே ஒரு 25 ரன் எதிர்பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு சில மேட்ச் தான் ஃபிளாப் கொடுப்பாரு. அது லாஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியாட்ட பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கிறதுனால அவருடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். மேபி ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா எம்ஐக்கு வந்து பவுலிங் பண்ணார் அப்படின்னா நல்லா சரியாக வந்தாருன்னா இனிஷியல கூட பவுல் பண்ணுவாரு. நமந்தீரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண வந்தாருன்னா ஒரு 20 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரூதர்ஃபோர்டு அதுக்கான பேட்டிங் வாய்ப்பு பெருசா கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அவரால் அதை வந்து சரியா யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்து இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும். பவுலிங் ஆப்ஷன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சாண்டர், போச்சு, தக்கூர், தீபக் சகார், பும்ரா. இதுல வந்து பும்ரா அவருடைய 4 ஓவர் பவுல் பண்ணுவார். தீபக் சகார் 3 ஓவர் தான். சதுல் தக்கர் 3 ஓவர் தான். அதே போல போச்சு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் தான். சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் தான். 12 ஒரு 16. ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் வேணா ஓவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஓவர்ஸ் ஒரு சில பேர் ஒருவேளை தீபக் சகார் எக்ஸ்ட்ரா 1 பண்ணலாம், இல்லை சதுல் தக்கர் +1 பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. இதுதான் எங்களுடைய பவுலிங் ஆப்ஷன். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு பும்ரா கிட்ட இருந்து விக்கெட் எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலாம் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா டெப்த் ஆப்ஷன்ல வருவாரு. ஸோ அப்படிங்கும்போது பும்ரா ட்ரை பண்ணலாம். போஷ் வந்து டெப்த் ஆப்ஷன்ல வருவாரு. ஹர்திக் பாண்டியா டெப்த்ல திடீர்னு போட்டுருவாரு. ஸோ அதனால இவங்க கிட்டலாம் வந்து மினிமம் 1லிருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கறதுல தப்பே கிடையாது. அதே போல ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க சாண்டர். ஸோ மேபி 4 ஓவர் கொடுக்கறது கூட வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அப்படி போட்டாலும் 1லிருந்து 2 விக்கெட் வந்து சாண்டர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பிளஸ் பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு. ஒரு 10 ஜடேஜா எப்படி ஒரு 10 ரன் அடிச்சு கொடுத்தாரு, அதே போல சாண்டரும் அடிச்சு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஓவர் வந்து பிஷ்னோய்க்கு வந்து கன்ஃபார்ம் 4, சந்தீப் சர்மாவுக்கு 3, தேஷ்பாண்டேக்கு 3, பர்கருக்கு 3, ஆர்ச்சருக்கு வந்து 4 அண்ட் ஜடேஜாக்கு வந்து ஒரு 3. ஸோ ஓவர் வந்து கரெக்டாக தான் வரணும்னு நினைக்கிறேன். 3, 6, 9, 12, 20 கரெக்டாக வந்துருச்சு.
இந்த மாதிரி ஓவர் கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கு. ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கூட கூட குறைய வரலாம். திடீர்னு சந்தீப் சர்மாக்கு 2 ஓவர் கொடுத்துட்டு தேஷ்பாண்டேக்கு 1 ஓவர் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்ல தேஷ்பாண்டேக்கு 2 ஓவர் கொடுத்துட்டு பர்கருக்கு 1 ஓவர் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்ல ஜடேஜாக்கு 1 ஓவர் கம்மி பண்ணிட்டு பர்கருக்கு போடலாம். அப்படி ஒரு சில ஓவர் வேணா முன்ன பின்ன வரலாமே தவிர இது ஒரு அப்ராக்சிமேட்டா இது வந்து கரெக்டா இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து பிஷ்னாய் வந்து விக்கெட் டேக்கிங் போல 2 விக்கெட் வரைக்கும் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். அதே போல ஆர்ச்சர் வந்து டெத்ல பவுல் பண்றாரு. இந்த டெத்ல பவுல் பண்ணக்கூடிய ஆர்ச்சர் கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தேஷ்பாண்டேயும் டெத், சந்தீப் சர்மாவும் டெத். ஸோ குறிப்பா இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஜடேஜா பிஷ்னாய் 2 ஸ்பின்னர்ல பிஷ்னாய் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஜடேஜா கிட்ட இருந்து 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிளஸ் அந்த ஒரு 15 ரன்ல இருந்து அடிச்சு கொடுக்க பேட் ஆப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்த்தோம் அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 12 பேர். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல ரிக்லட்டன், சூர்யா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா என்னோட 4வது ஆப்ஷன். 5வது ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பும்ரா, 6வது ஆப்ஷன்ல மிச்சல் சாண்டர்க்கே நம்ம வந்து போயிடலாம். ஸோ 6 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெய்ஸ்வால் 7வது வச்சுக்கலாம், 8வது சூரியவஞ்சி, அண்ட் 9வது ஜூரல், 10வது ரியன் பராக், 11வது ஆர்ச்சர், அண்ட் 12வது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஷ்னாய். ஸோ இந்த 2 பேரே வந்து பவுலிங் ஆப்ஷன், பேட்டிங் ஆப்ஷன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் 4 பேருமே நல்லா ஆடுவாங்க. இதுல ஜாய்ஸ்வேல், சூர்யா வந்து நம்மளால மிஸ் பண்ண முடியாது. அப்புறம் அடிச்சா 100 போயிட்டு அப்படிங்கும்போது அதை எடுக்கல அப்படின்னா சோலி முடிஞ்சிருது. அந்த காரணத்தினால இதுல வந்து சிஎன்விசி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விக்கெட்டன் ஒரு சிஎன்விசி, சூர்யா ஒரு சிஎன்விசி, ஹார்திக் ஒரு சிஎன்விசி, பும்ரா ஒரு சிஎன்விசி. இங்க வந்து ஜாய்ஸ்வேல் ஒரு சிஎன்விசி, ரியன் பராக் ஒரு சிஎன்விசி, ஆர்ச்சர் ஒரு சிஎன்விசி. ஸோ இந்த மாதிரி 7 ஆப்ஷன் 7 பிளேயர் வந்து சிஎன்விசி கொண்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.